ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பென் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த 200 மட்டும் வச்சுக்கிறேன், இல்லாட்டி ஹேங் ஆகும். ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபைல். ஸோ ஒரு இமேஜ் ஃபைல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அந்த முட்டை படம் தான் அங்கே ஒன்றுமே கிடக்கு நம்மகிட்ட. ஸோ முட்டை படத்தை எடுத்தாச்சு, உள்ளேயும் போட்டாச்சு, லோடு மாயாச்சு. என்ட்ரு போடுங்க. என்ட்ரு போட்டிங்கன்னா உள்ளே வந்து அப்ளை ஆயிரும். என்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென் டூல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பென் டூல் வந்து எடுக்க போகிறோம். பென் டூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. பென் டூல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது இல்லையா? ஸோ அந்த பென் டூல் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா கேவ். ஸோ அந்த கேவ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி புள்ளி வச்சு லாஸ்ட்டில் வந்தால் இந்த மாதிரி கட்டமாயிரும். அதை கண்ட்ரோல் என்டர். ஸோ கண்ட்ரோல் என்டர் அடித்தோம்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்லப்பர் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணதை அழிச்சிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதை வச்சு நம்ம அழிச்சிக்கலாம். இருங்க, வேறு அடிக்குது. அல்லப்பர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது அல்லப்பர். ஸோ எரேசர் எடுத்து நம்ம எடுத்து அழிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கண்ட்ரோல் இஜெட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் இஜெட் ஆல்ட் இஜெட் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். கண்ட்ரோல் இஜெட்னா ஒரு வாட்டி பின்னாடி போகும். கண்ட்ரோல் ஆல்ட் இஜெட் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போய்கிட்டே இருக்கும் ஒரு 10 தடவை. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் பென் டூல் எடுத்துகிட்டேன். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னர்லேருந்து நீங்கள் மாதிரி ஜூம் பண்ணிக்கோ. ஜூம் பண்ணுறதுக்கு என்னென்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜூம், கண்ட்ரோல் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி தருப்பேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர். ஸோ அந்த கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சு நம்ம அந்த மவுஸை இழுத்தோம், அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறோம்னா கரெக்டாக ஒரு கேவ் உருவாகும். அந்த கேவை ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ வளைச்சி நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிடணும். ரொம்ப இழுத்தோம்னா அங்கிட்டு ரொம்ப போகும். உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல நம்ம இழுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு மெத்தட். 2ஆவது மெத்தட் பார்த்தீங்கன்னா புள்ளியாக வச்சு போயிடுது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா புள்ளியாக அடி அந்த சின்ன புள்ளியாக வச்சு கவர் பண்ணி அடித்து கொண்டு போயிடுது. இது ஒரு மெத்தட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி மெத்தட் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த கேவ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளைவான இந்த இப்போ நான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த வளைவாக இருக்கிறதே வந்து சடன்னு அடிச்சு விட்டோம்னா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவர் பண்ணிவிட்டு ஈஸியாக முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆனால் புள்ளி வைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். வளைவு வைக்கிறது வந்து கொஞ்சம் கடுப்பேற்றும். நல்லா ஜூம் பண்ணி புள்ளியாக வச்சு கொண்டு வந்தோம்னா அக்யூரேட்டாக வச்சு கொண்டு வந்துடலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வச்சு நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அதோட சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து ஒரு கோடு மாதிரி உருவாயிரும். கண்ட்ரோல் என்டர் அடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆயிரும். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா இந்த முட்டை. ஸோ இந்த முட்டையை நான் என்ன பண்ணலாம்னா கட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணோம்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணி இழுக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா கட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன். இந்த வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி கட்டாகி வந்துடும். இதை நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை, நான் பேக்ரவுண்டை வந்து அழிக்க போகிறேன். ஸோ பேக்ரவுண்டை வந்து அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த முட்டையை செலக்ட் பண்ணாமல் சுற்றி இருக்க பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கண்ட்ரோல் இஜெட் அமைக்கிட்டு இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் இஜெட் அமைக்கி நான் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கண்ட்ரோல் ஆல்ட் இஜெட் அமைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியே கவர் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க எல்லாமே கவர் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், கீழே போய் ஒரு டாட் வைக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. கீழே போய் ஒரு டாட் வைக்கிறேன். அடுத்து இந்த கார்னர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே கவர் பண்ணுறேன். இதை சுற்றி கவர் பண்ணுறேன். நான் முட்டையை கவர் பண்ணல, முட்டையை சுற்றி கவர் பண்ணுறேன். எக்கை ரவுண்ட் பண்ணுறேன். ஸோ எக்கை சுற்றி இருக்க ரவுண்டெல்லாம் நான் கார்னர் பண்ணுறேன். கார்னர் வச்சு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நான் சுற்றி கவர் பண்ணால் தான் பேக்ரவுண்டை வந்து நான் ரிமூவ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு 2 சொல்லியிருக்கேன். ஸோ இன்னரும் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். அவுட்டர் அதே மாதிரி அவுட்டர் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற சைடில் தள்ளிட்டு வந்தீங்கன்னா இதுக்கு நேராக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் உள்ள தான் செய்யும். அது லாஸ்ட்டில் நீங்கள் எரேசர் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கொண்டு வந்த புள்ளியோட சேர்த்து விட்டோம்னு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சு. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே அவுட்டரில் செலக்ட் ஆகிடுச்சு, இன்னும் செலக்ட் ஆகாமல். இப்போ அவுட்டர் செலக்ட் ஆகணும்னு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்லப்பர் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அழைச்சி விட்றோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்.
சிம்பிளான வேலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.